ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். ரசம் வைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. இந்த ரசம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம சூடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் இல்லை சூப் மாதிரி குடிக்கும்போதும் சளி இருமல் இருந்ததுன்னா சரியாகும். வாங்க இந்த மெத்தட் பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் 2 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு. நான் விதையோடு இருக்கிற புளி தான் போட்டிருக்கேன். இது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊற வைக்கும்போது அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் ஊற வைக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது நம்ம குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் தாளிக்க போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பழுத்த நாட்டு தக்காளி 2 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டது அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைச்ச தண்ணி ஊற்றலாம். இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் அரிசி கழுவுன தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பெருங்காயமாக இருந்தால் ஒரு பிஞ்சு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுர கட்ட ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போடுங்க. மல்லி இலை நிறையா போட்டுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரசம் சூடான சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளம் கூட வச்சு சாப்பிடும்போது வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவை இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் எடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டைஜஷன் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது.